Welcome to our channel. யானை பசிக்கு சோள போறியா? வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா கோஜி ரைஸ் தாங்க பார்க்க போறோம். இது வந்து அரேபியன் டிஷ். இது ரொம்பவே பிளைனா தான் இருக்கும். அதாவது ஃப்ராக்ரன்ட் ரைஸ்னு சொல்லுவாங்க. உப்பு காரம் எல்லாமே ஒரு அளவா தான் இருக்கும். ஆனா ரொம்ப டேஸ்டாவே இருக்கும். இது செய்யறது ரொம்பவே சிம்பிள். இங்க பாருங்க எவ்வளவு உதிரி உதிரியா வந்திருக்குன்னு. ரொம்ப டேஸ்டா இருக்கும். சரி வாங்க இப்போ இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் பாஸ்மதி ரைஸை வந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அப்புறம் தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு பாலில் குங்குமப்பூ வந்து சும்மா லேசாக கொஞ்சோண்டு ஒரு பிஞ்ச் போதும், இவ்வளோ போதும். இதை வந்து நான் ஊற வச்சுருக்கேன் பாலில். அடுத்து வந்து புதினா, மிளகாய், அப்புறம் கிராம்பு, அன்னாச்சிப்பூ, பிரியாணி இலை, ஏலக்காய், பட்டை. ஏலக்காய் வந்து 2 எடுத்துருக்கேங்க. அப்புறம் பட்டை. இதுதான் தேவை. சரி வாங்க இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் நெய்யை வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ நெய் ஊற்றுனதுக்கு அப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த வாசனை பொருட்கள் எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணிடலாம். பச்சை மிளகாய் மட்டும் போட வேண்டாம். மற்றபடி இது சும்மா லேசாக வதக்கினா போதும். ரொம்ப வதக்கணும்னு அவசியம் கிடையாது. கொஞ்சம் லேசாக ஸ்மெல் வந்தால் போதுங்க அந்த பொருட்கள்ல இருந்து. அதுக்கப்புறமா நம்ம சாதம் வந்து அவிக்கிறதுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இதை மூடி போட்டு மூடிக்கலாங்க. கொஞ்சம் கொதிக்கட்டும். இப்போ தண்ணி நல்லா பாயில் ஆயிடுச்சுங்க. நம்ம இப்போ அரிசியை போட்டுக்கலாம். இப்போ இது கூட நம்ம வச்சிருக்க 2 பச்சை மிளகா, அப்புறம் ரைஸ்க்கு தேவையான உப்பு, கொஞ்சம் லெமன் வந்து ஊற்றிக்கலாம். லெமன் எதுக்காக ஊற்றுறோம் அப்படின்னா கொஞ்சம் இந்த ரைஸ் வந்து நல்லா உதிரி உதிரியாக வரும், அதனால தான் ஊற்றுறோம். உங்ககிட்ட லெமன் இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் ஆயில் ஊற்றிக்கலாம். லெமன் இருந்தால் இன்னும் நல்லா உதிரியாக வரும். இப்போ கிளறி விட்டுட்டு நல்லா மூடி வச்சிடலாம். கொஞ்சம் ரைஸ் வெந்ததுக்கு அப்புறமா நம்ம எடுத்து பார்க்கலாம். இப்போ பாருங்க நல்ல சாப்பாடு வந்து நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதை வடிச்சுக்கலாம். இப்போ பாருங்க சாப்பாடு நல்ல உதிரி உதிரியா இருக்கு. பாயில் பண்ணி வடிச்சு வச்சதை இப்போ நம்ம தம் போட போறோம். அது எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு மூடி போடுற மாதிரி பாத்திரம் எடுத்துக்கோங்க. அந்த பாத்திரத்துல கொஞ்சோண்டு நெய் ஊற்றி அப்படி இந்த சாப்பாடை அது உள்ள வைக்க போறோம். இப்போ இதில் கொஞ்சம் புதினா போட்டுக்கலாங்க. முன்னாடி பாலில் கரைச்சி வச்சுருந்த அந்த சாஃப்ரானை வந்து அதாவது குங்குமப்பூவை கொஞ்சம் கொஞ்சமாக மேலே இப்படி சுற்றி ஊற்றிக்கலாம். இப்போ கலந்து வச்சுருந்த குங்குமப்பூவை வந்து ஊற்றியாச்சுங்க. இப்போ இதை ஒரு 5 நிமிஷம் தம் போட்டுக்கலாம். கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சே தம் பண்ணுங்க. இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ திறந்து பார்க்கலாம். அருமையான கோஜி ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ ஃப்ளேவரே செமையாக இருக்குது. இப்போ அந்த சாஃப்ரான் ஃப்ளேவரும் புதினாவோட ஃப்ளேவரும் அந்த ரைஸில் வந்து நல்லாவே இறங்கி இருக்கும். சரி வாங்க இப்போ இதை சர்வ் பண்ணலாம். இப்போ பாருங்கள் கோஜி ரைஸ் வந்து நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ஃப்ராக்ரன்ட் ரைஸ்ன்னு சொல்லுவாங்க. இதில் ஸ்மெல் மட்டும்தாங்க இருக்கும். உப்பு நம்ம போட்டிருக்கோம். அப்புறம் காரத்துக்கு வந்து நம்ம 2 பச்சை மிளகாய் மட்டும் தான் கொஞ்சம் நடுவில் கீரி போட்டிருக்கோம் தண்ணியில். அதனால் ரொம்ப காரமாகவும் இருக்காது, ரொம்ப மைல்டாக தான் இருக்கும். இதுக்கு வந்து நம்ம சம்பல் சிக்கன் இல்லைன்னா சிக்கன் கிரேவி இந்த மாதிரி இது கொஞ்சம் சைடாக வச்சு சாப்பிட்டா ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் சம்பல் சிக்கன் வந்து ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல்லே வீடியோ போட்டிருக்கேங்க. அந்த வீடியோவோட லிங்க்கை வந்து நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வேணும்னா அதை போய் பார்த்துக்கோங்க. இந்த கோஜி ரைஸை நீங்களும் வீட்டில். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கீழே இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காம கிளிக் பண்ணி நம்ம சேனல்ல வர வீடியோஸை உடனுக்குடன் பாருங்க.